ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. சரி, அதை வச்சு நைட்டு டின்னருக்கு இட்லி மஞ்சூரியன் பண்ணலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், மைதா இதெல்லாம் போட்டுட்டு சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். தென் ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இட்லி எடுத்து அந்த டிப்பரில் டிப் பண்ணி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த எல்லா இட்லியும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தென் இன்னொரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஒரு 4 to 5 கார்லிக் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸ் ஆனியன் 2 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆன அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ சாஸு, 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பீட் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. தென் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஃபைனலாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. தென் டேஸ்டியான இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, பாய்.